அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, தொழில் முனைவோர் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம். அதுக்கு நிறைய பேர் எனக்கு வந்து லைக் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்காக முதல்ல நான் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து தொழில் முனைவோர்னால் யார், தொழில் முனைவோருக்கான தகுதிகள் என்ன, அதே மாதிரி வந்து பெண் தொழில் முனைவோர்னால் யார், பெண் தொழில் முனைவோர்களுக்கான தகுதிகள் என்ன, எல்லாமே என்னோடய சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து செய்ய முடியாது, சரிங்களா? பிஸ்னஸில் வந்து லாபம் நட்டம் அப்படின்றத விட ஒரு நிலையான தன்மை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பிஸ்னஸில் வந்து ஜெயிப்பாங்க, பிஸ்னஸில் வந்து சாதிப்பாங்க, சரிங்களா? அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிப்போம். அதாவது ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு கள ஆய்வை பண்ணணும். அதே மாதிரி அந்த தொழிலை நடத்திட்டு இருக்கும் போதும் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்ற கள ஆய்வு பண்ணணும். அதே மாதிரி அந்த தொழிலில் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, இன்னும் எப்படியெல்லாம் அந்த தொழிலை வளர்ச்சியாக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து உதவியாக இருக்குது நம்மளுக்கு, சரிங்களா? ஸ்வாட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, எஸ்னா ஸ்ட்ரென்த்து, டபிள்யூனா வீக்னஸ், ஓனா ஆப்பர்ச்சுனிட்டி, டீனா த்ரெட், சரிங்களா? இப்போ நம்ம செய்ய போகிற தொழிலில், நம்ம தேர்ந்தெடுக்க போகிற தொழிலில் என்ன பலம் இருக்குது, பலகீனம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி என்ன அச்சுறுத்தல்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கள ஆய்வு பண்ணாமல் தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த தொழில் வந்து ஒரு நிலையான தன்மையாக நீண்ட நாள் நீடிக்காது, சரிங்களா? இந்த கள ஆய்வு வந்து நம்ம வந்து களத்தில் போய் தான் பண்ணணுமே தவிர கூகுள்லேயோ அதே மாதிரி வந்து மற்றவங்க சொல்லியோ நம்ம வந்து கேட்கக்கூடாது, சரிங்களா? நான் ஏன் வந்து இந்த கள ஆய்வுக்கு வந்து இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம பண்ணுற கள ஆய்வு அது வந்து நம்மளை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்து இந்த கள ஆய்வு வந்து கொண்டு போகும், சரிங்களா? இப்போ வந்து உதாரணமாக சொன்னால், ஒரு டீ கடை வச்சுருக்கோம் அப்படின்னா, இல்லை டீ கடை வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் டீ கடை வச்சுருக்கவங்களுக்கும் ஸ்வாட் அனாலிசிஸ் முக்கியம், ஏன் டீ கடை வைக்க போகிறவங்களுக்கும் ஸ்வாட் அனாலிசிஸ் முக்கியம் அப்படின்றத நான் விரிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.